தேவனுக்கு மகிமை. கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். மணவாளன் மணவாட்டியை சந்திப்பது தாமதமில்லை என்ற இடத்திலே கொஞ்ச காலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதமாய் இருக்கவில்லை என்று எழுதப்பட்டிருப்பது அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறது. இதை 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் காணலாம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று நாம் சொல்ல வேண்டும். இதுவே வாக்குத்தத்தத்தை குறித்த உண்மை. ஆனால் தாமதத்தின் காரணம் என்ன? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், ஒருவரும் கெட்டுப்போகக்கூடாது என்பதாக பேதுரு எழுதுகிறார். அந்த தாமதம் என்பது நீடிய பொறுமை என்ற வார்த்தையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நீடிய பொறுமை என்கிற தேவனுடைய குணசீலத்தை நாம் அடைந்து கொள்வதற்காகத்தான் அவருடைய தாமதம் இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளும்படியாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36, 37 நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ணார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அவருடைய தாமதம்? நீங்கள் பொறுமையை அடைந்து கொள்ள வேண்டும். எனவே தேவனுடைய நீடிய பொறுமை என்பது சகிப்புத்தன்மையை காட்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவர் சிலுவையை சகித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். எனவே இந்த நீடிய பொறுமை என்கிற சகிப்புத்தன்மையே அவருடைய வருகையை துரிதப்படுத்துவதாக இருக்கிறது. அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும். இவைகளை நாம் அடைந்தால் அவர் தாமதம் பண்ணார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், ஒருவரும் கெட்டுப்போகக்கூடாது என்று பேதுரு குறிப்பிடுகிறார். நோவா காலத்தில் தேவன் நீடிய பொறுமையாக இருந்ததன் காரணம் இதுவே என்பதை நாம் அறியலாம். ஒருவரும் கெட்டுப்போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் செயல்பட்டாலும் அது நடைமுறையிலே இல்லை. 8 பேர் மாத்திரம் பேழையிலே காக்கப்பட்டார்கள். தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் என்று 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் நீடிய பொறுமையோடு இருந்த காலத்தில் 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். அவர்கள் நோவா, நோவாவின் மனைவி, நோவாவின் 3 குமாரர்கள், நோவாவின் 3 மருமக்கள். இவர்கள் அனைவரும் நோவாவோடு இணைகிறார்கள். நோவா என்ற ஒரு மனிதனிலே அந்த 8 பேருடைய ஒருமைப்பாட்டை நாம் காண்கிறோம். கிறிஸ்துவின் மணவாட்டி என்பவர்கள் இந்த ஒருமைப்பாட்டிலே தெரிந்தவர்கள். கொலோசியர் 1:21 அதை நாம் காணலாம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். எனவே அவர் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். அவருடைய வாக்குத்தத்தம் தாமதம் அல்ல, அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவ சித்தத்தை செய்து வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள பொறுமை உங்களுக்கு அவசியம். நீடிய பொறுமையாகிய சகிப்புத்தன்மையை அடைந்து கொள்வதே அவருடைய வருகைக்கு துரிதப்படுத்துவதாகும். ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று நாம் அழைப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.